எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவ பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாபிக் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். நம்ம யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து தான். அதுல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் அடி வாங்கியிருக்கேன், எனக்கு தான் காம்பன்சேஷன் தரணும்னு ஈரான். நான் அடிச்சிருக்கேன், அதனால என் கையும் வலிக்குது, எனக்கு காம்பன்சேஷன் வேணும்னு யுஎஸ். இவங்க 2 பேருக்கு நடுவுல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இந்த 2 நாள்ல ஏற்படலை. எனிவே ஓமனும் ஈரானும் ஓரளவுக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்த மாதிரி தான் தெரியுது. பட் இப்போதைக்கு நம்ம முக்கியமா ஒரு ஆறுதல் தர வேண்டிய விஷயம் என்னன்னா, மிலிட்டரி எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியல. பட் வந்து இந்த எக்கனாமிக் சப்ளை அல்லது எக்கனாமிக் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஹார்பர் ஜலசந்தி இன்னும் ஓப்பன் ஆகல. ஸோ எக்கனாமிக் ப்ரெஷரை தான் கொடுக்கறதுக்கு யுஎஸ் முயற்சி பண்ணுது. ஸோ இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் மூவ் ஆகலாம், மிலிட்டரி எஸ்கலேஷன் இல்லாம. பட் எனிவே ஹார்மோஸ் ஜலசந்தி ஓப்பன் ஆகல அப்படிங்கிறதுனால க்ரூட் ஆயில் மேல இது பெரிய ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க கொஞ்ச நாள் கடுப்பாவாங்க. நீங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஒரு முடிவு வந்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி முடிவே இல்லாம ஒரு இழுத்தடிச்சுட்டே இருக்கும் பொழுது நம்ம இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டென்ஷனாக தான் செய்வாங்க. ஸோ அதுவுமே மிகப்பெரிய பஞ்சாயத்து தான். ஸோ மேற்கொண்டு இப்போதைக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல பெரிய அளவுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனையை தூக்கி ஓரமா வைப்போம். அதுக்கு அடுத்து ஏதாச்சும் ஒரு மேஜர் பிரேக் த்ரூ வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அதை பேசலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனை தொடர்ந்து இப்படியே இருக்கிற பட்சத்தில் சைடா க்ரூட் ஆயில் மேல பெரிய ப்ரெஷர் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதுல க்ரூட் ஆயில் மேல ப்ரெஷர் இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து எம்சிஎக்ஸ்ல வந்து இந்த நான் அக்ரி ப்ராடக்ட்ங்கிறது க்ரூட் ஆயில் இன்க்ளூட் பண்ணுதா. க்ரூட் ஆயில், சில்வர் கோல்டு எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுறது தான் இந்த நான் அக்ரி ப்ராடக்ட்ஸ். இதுல வந்து கேஷ் செட்டில்டு ட்ரேடு மட்டும்தான் இது வரைக்கும் எம்சிஎக்ஸ்ல வந்து செபி அலோவ் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ எம்சிஎக்ஸ்ல வந்து அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், இந்தியாவுடைய உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு, வர்த்தகர்களுக்கு இல்ல. இதுவரைக்கும் எம்சிஎக்ஸ்ல கேஷ் செட்டில்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நான் அக்ரி ப்ராடக்ட்ஸோடைய ட்ரேடை வந்து செபி அலோவ் பண்ணுச்சு. அதாவது இந்தி மணியில முடிஞ்சாலுமே அந்த லாஸோ ப்ராஃபிட்டோ கேஷாக தான் செட்டில்ட் ஆகும். ஆனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட், நம்ம மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை தவிர மற்ற ப்ராடக்ட்ஸ், ஸ்டாக்ஸ் அல்லது இந்த மாதிரியான கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்தி மணியில முடிஞ்சதுன்னா கேஷ் செட்டில்மெண்ட் இருக்காது, பிசிக்கல் டெலிவரி செட்டில்மெண்ட் அப்படின்னு இருக்கும். பிசிக்கல் டெலிவரி செட்டில்மெண்ட்னா பணத்தை தராம அந்த ப்ராடக்டிவே டெலிவரி கொடுக்கறது. இப்போ இந்தி மணி ஸ்டாக் வந்து எக்ஸ்பீரியனுக்கு இந்தி மணியில முடிஞ்சு அதை நம்ம கவர் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஸ்டாக்கா டெலிவரி வரும். அதை நம்ம வாங்குற கையில காசு வச்சிருக்கணும். இல்லைன்னா அதை விற்கிறதுக்குள்ள மறுபடியும் அதோட விலை ஏறி எச்சா லாஸை கிரியேட் பண்ணும். இதை பத்தி நிறைய ஸ்டோரிஸ் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸுக்கு இத்தனை நாள் கேஷ் செட்டில்மெண்ட்ல அலோவ் பண்ண செபி இப்ப இருந்து பிசிக்கல் டெலிவரி அப்படிங்கிற சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்காங்க. அதனால என்ன ஆகும்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எம்சிஎக்ஸ்ல அதிகமாகும். அதனால தான் இன்னைக்கு எம்சிஎக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மேலே போனதை நம்ம பார்த்தோம். இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அது பிசிக்கல் டெலிவரி அப்படின்னு சொன்னா இது எப்படி அதிகமாகும்னா, அப்போ பிசிக்கல் டெலிவரி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அல்லது ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பைரி முன்னாடியே அதை ரோல் ஓவர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது அவங்களுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும், ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அதை ஒரு பாசிட்டிவா வந்து மார்க்கெட் பார்த்ததுனால தான் எம்சிஎக்ஸ் வந்து இன்னைக்கு ரேலி ஆச்சு. சரி, இது மட்டும்தான் முக்கியமான க்ரூட் ஆயில் சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனையா அப்படின்னு சொன்னா, இதை காட்டிலும் மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு இப்போ சைலண்டா ஆயிருக்கு. அதாவது இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா, குட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா. இப்படி இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் யுஎஸ்க்கு அல்லது யூரோப் எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரெகுலரா ஆகக்கூடிய செலவை காட்டிலும் இப்ப இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு 4 மடங்கு அதிகமா செலவாகிறதா டேட்டா வந்திருக்கு. இந்த ஃபியூயல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனது, அதே மாதிரி இப்படி போய் இருந்த விஷயத்தை இப்ப சவுத் ஆப்பிரிக்காவை சுத்தி மெடிட்டேரியன் சீயை சுத்தி கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறது. 10க்கு இடையில டாரிஃப் வேற, யுஎஸோட டாரிஃப் வேற, இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகமாயிருச்சு. இதெல்லாம் சேர்த்தி ஒரு மிகப்பெரிய அளவுல எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அவங்களுடைய செலவு அதே பொருளை யுஎஸ்க்கும் யூரோப்புக்கும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 4 மடங்கு அதிகமா செலவாகுது. அப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு அதிகமா செலவாகுது, க்ரூட் ஆயில் விலை ஆல்ரெடி அதிகமாயிருக்கு. இந்த பஞ்சாயத்துல ஐஎன்ஆருமே இப்போ 95 ருபீஸ்க்கு மேல நிக்குது. இதெல்லாம் இப்போதைக்கு மேஜர் இஷ்யூவா இருக்கு. இது எல்லாமே லிங்க்டு டு ஒரே ஒரு பஞ்சாயத்து தான்.
யுஎஸும், ஈரானும். அதனால தான் நம்ம அதை டெய்லி பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஓகே. ஏன்னா இவனுங்க சண்டை போடுறவங்க ஓரமா போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, நம்மளுக்கு பஞ்சாயத்து இல்ல. இவங்க ஹார்மோஸ் ஜலசத்துக்கு மேல நின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காய்ங்க. அதுதான் நம்மளுக்கு பஞ்சாயத்து. சரி நம்ம ஏதோ கால்வாய் மாரி வெட்டி விட்டு கொண்டு வரலாம்னா, அது சின்ன வேலையும் கிடையாது. எனவே பார்க்கலாம். இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பாசிட்டிவான ரிப்போர்ட்ஸுமே இருக்கு. இன்னைக்கே நீங்க ஒரு நெறைய எக்கனாமிக்ஸ்ட் பேசிட்டு இருக்கும் பொழுது, அவங்க அந்த ஆர்டிகிள்ஸ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவிலிருந்து பெரிய அளவுல எஃப்ஐஎஸ் பணத்த வெளிய எடுத்துட்டு போனாங்க இல்லையா? 2025, 2026ல. இந்த பணமெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொன்னா, சவுத் கொரியா மார்க்கெட்டுக்கும், தாய்வான் மார்க்கெட்டுக்கும், அமெரிக்க மார்க்கெட்டுக்கும் தான் திரும்பி போச்சு. என்ன காரணம்னா, 2 வருஷமா ஏஐ ரேலில வந்து மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய அளவுல கவனம் செலுத்துனாங்க. மிகப்பெரிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ஏஐ ஸ்டாக்குகள நோக்கி கவனம் செலுத்துனாங்க. அப்போ அ இத மையப்படுத்தி பார்க்கும்பொழுது இவங்களோட பணம் எங்க போகுது அப்படின்னு சொன்னா, யுஎஸ் இருக்கக்கூடிய ஏஐ கம்பெனிகளுக்கும், அ அதே மாரி சவுத் கொரியாவுல, தாய்வான்ல இருக்கக்கூடிய இந்த செமிகண்டர் மேனுஃபேக்சர்ஸ் கம்பெனிகளுக்கும் தான் பெரிய அளவுல பணம் போச்சு. அங்க தான் இன்வெஸ்ட் ஆச்சு. இப்போ இங்க அங்கிருந்து பணம் மறுபடியுமே வெளிய எடுக்கப்படுது. ப்ராஃபிட் புக்கிங் எடுக்கப்படுது. அப்போ இந்த பணம் வந்து இந்த குரோத் வந்து இந்த பணம் வெளிய வரும்பொழுது, அது இந்திய பங்குச் சந்தைகள் நோக்கி மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரியும் ஒரு பேச்சு நம்ம பார்க்கிறோம். பட் அப்படி வரணும்னா, ஏன்னா ஏஐ ரேலி அப்படிங்கிறது ஓரளவுக்கு அ ஏஐ உடைய பெர்ஃபார்மன்ஸோ, ஏஐ யோட தேவையோ இப்ப குறையல. அது இன்கிரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஏஐ ரேலி ஏன் கம்மி ஆகுது? இல்ல ஏன் ஓரளவுக்கு கீழ வருது அப்படின்னா, அதுக்கு என்ன வேல்யூவேஷன் குடுக்குமோ, அத விடவும் அதிக வேல்யூவேஷன் குடுத்து அவங்க வாங்கிட்டதுனால தான். ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஓவர் பிரைஸ்ட் ஆயிருச்சு. ஏஐ ஸ்டாக்ஸ், செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம். அதனால தான் பெரிய அளவு ப்ராஃபிட் புக்கிங்ல இருந்து பணம் வெளிய வருது. இப்ப இந்த சூழ்நிலையில இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல ஏதாச்சும் பாசிட்டிவா நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம இந்திய பங்குச் சந்தைகளுக்கு அது உதவிகரமா இருக்கும். அதை பார்க்கலாம். மீன்வைல் நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட டேட்டாவும் இன்னைக்கு வந்துருச்சு. இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ பொறுத்தவரைக்கும் நாளைக்கு வருது. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டாவும், அதே மாரி யுஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் நாளைக்கு வருது. நேத்தே இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 4.55 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது. அதுக்கு மேல வந்துச்சுன்னா அது நெகட்டிவ். சரி. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டாஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, எஸ்ஐபில அ ஃபண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது பெரிய அளவுல இன்கிரீஸ் ஆகலினாலுமே, எஸ்ஐபியோடைய எந்த ஃபண்டுல அதிகமா ஃபண்ட் வருதுங்கிறத டீட்டெயிலா டேட்டா பார்த்தோம்னா, ஈக்விட்டி ஃபண்டுகள முக்கியமா லார்ஜ் கேப் ஃபண்டுகள்ல இருந்து 15% ஃபண்ட் கம்மியாயிருக்கு. எஸ்ஐபி ஃபண்டுகள் கம்மியாயிருக்கு. அதெல்லாம் எங்க போயிருக்கு அப்படின்னு பார்த்தா, கோல்ட நோக்கி போயிருக்கான்னு பார்த்தா இல்ல. அதெல்லாம் முக்காவாசி இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ நோக்கி போகுது. லிக்விட் ஃபண்ட்ஸ நோக்கி போகுது. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, இப்ப பணத்த ஸ்டேபிளா ஒரு இடத்துல எனக்கு ஒரு இப்ப உதாரணத்துக்கு நானே என்னன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டாக் நல்ல விலைக்கு வரும், இல்ல கரெக்ஷன் கிடைச்சா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அன்னைக்கு பணத்த தேடிட்டு இருக்க முடியாது. அப்ப அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, லிக்விட் பீஸ் மாரியான லிக்விட் ஃபண்டுகள, லிக்விட் இடிஎஃப்கள வச்சிருப்பேன். லிக்விட் இடிஎஃப்கள்ல வச்சுக்கிட்டு, கேஷ் செக்யூர் ஃபுட்ட நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ எந்த ஸ்டாக் கிளீனா ரொம்ப லோ பிரைஸஸ் கிடைக்கும்பொழுது, இதுல இருக்கக்கூடிய பணத்த ஈக்விட்டிக்கு மாத்துவேன். ஆனா ஓவராலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட சிக்னேச்சர பார்க்கும்பொழுது, பெரிய அளவுல லார்ஜ் கேப்ஸ்ல இருந்து பணம் வெளிய வந்தாலுமே, அது கோல்ட நோக்கி பெருசா நகரல. அதே நேரத்துல லிக்விட் ஃபண்ட்ஸ் நோக்கி பெருமளவுல நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனிவே கோல்ட பொறுத்தவரைக்குமே, அது ஆல்மோஸ்ட் கன்சாலிடேஷன் ஜோன்ல சப்போர்ட் லெவல்கள் இருக்கிறதுனால 2, 3 நாளா டீசென்ட்டான ராலி பார்த்துட்டு இருக்கோம். ஆ டெம்பரவரி ஹோல்டிங் பொசிஷன்ஸ் நம்ம எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டெம்பரவரியா லிக்விட் ஃபண்ட்ஸ்ல அந்த பணத்த கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது இன்வெஸ்ட் பண்றதுக்காக. அதே மாரி இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர் சைட்லயுமே இப்ப பெரிய அளவுக்கான ஃபண்ட வந்து கோல்ட்ல வைக்கிறாங்க. இது வந்து கோல்டு ரேலிக்கான அ அ கன்செப்ஷன் கிடையாது. கோல்டு ரேலியாகும்னு அர்த்தம் கிடையாது. டெம்பரவரியா பணத்த ஹோல்ட் பண்றதுக்கான ஒரு மீடியமா இது கன்சிடர் பண்ணப்படுது இப்பதைக்கு. ஏன்னா, அது ஆல்ரெடி கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கிறதுனால, கோல்டு கரெக்ஷன் ஆயிருக்கிறதுனால, ஸோ ஆப்வியஸ்லி கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, லாங் டேர்முக்கு பிளான் பண்றீங்கன்னா பிளான் பண்ணுங்க. ஷார்ட் டேர்முக்கு மறுபடியும் இப்படி போய் இப்படி வந்துரலாம் அப்படிங்கிற பிளான ஓரளவுக்கு கம்மி பண்ணி வைங்க. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது, ஆர்பிஐ சைட்லயுமே பார்த்தீங்கன்னா, செபி ஒரு பக்கம் ஆ எம்சிஎக்ஸ்க்கு அலோவ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள தாண்டி, ஆர்பிஐ சைட்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய சேஞ்சஸ கொண்டு வராங்க. முக்கியமா ஐபி பத்தி இன்னைக்கு ஆர்பிஐ கவர்னர் நெறைய விஷயங்கள் பேசியிருந்தார். ஆர்பிஐ கவர்னர் இன்னைக்கு பேசுனதுல 2 முக்கியமான பாயிண்ட்ட நம்ம நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அவர் பேசும்பொழுது, இந்த ஏஐ ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா? அத வந்து ஏதோ அப்கிரேட் மாரி கன்சிடர் பண்றாதீங்க அப்படிங்கிறார். அதாவது நீங்க அவர் எப்படி கம்பேர் பண்றாருன்னா, 1990ஸ்ல குளோபலைசேஷன் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த நாட்டோட பொருளும் எந்த நாட்டுல வேணாலும் அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த உலக பொருளாதாரமயமாக்குதல் அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
1990ல அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரெவல்யூஷன ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த குளோபலைசேஷன் எஃபெக்ட் வந்து 1990ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2010ல டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு ஒரு ரேலி நடந்துச்சு. வெறுமனே ஹார்ட் காப்பியா இருந்த நெறைய விஷயங்கள் டிஜிட்டல் காப்பியா மாறுச்சு. டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு அப்கிரேட் வந்து பொருளாதாரத்துல நடந்துச்சு. இப்போ 2020, 21கள்ல இருந்து இந்த ஏஐ அப்படிங்கிறது ஒரு அப்கிரேட் இல்ல. இது ஒரு புது ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு. இது வந்து அடுத்த தளத்துக்கு பொருளாதாரத்த எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொன்னாரு ஆர்பிஐ கவர்னர். அதே நேரத்துல இதுல நெறைய ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிறத சொன்னாரு. அப்புறம் அப்படி அங்கிருந்து பேசும்பொழுது தான் அந்த டிபிஐபிய பத்தி அதாவது டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம்னு ஒண்ணு. ஓகே. இத வந்து ஆர்பிஐ இப்போ எல்லா பேங்க்குகளுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா, நீங்க சாதாரணமா நம்ம பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றோம்ல, நெட் பேங்கிங்லாம் பணத்த டிரான்ஸ்ஃபர் பண்றோம்ல, அப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது இந்த இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணும்னா, அத ட்ராக் பண்ணும். அந்த டெஸ்டினேஷன் அக்கவுண்ட் இருக்குல்ல, அதாவது அந்த பணம் போய் சேரக்கூடிய அக்கவுண்ட். அது மேல ஏதாச்சு கம்ப்ளைண்ட்ஸ், அது மேல ஏதாவது சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா, அத வந்து டைரக்ட்டா பணத்த அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணாம, பேங்கோடைய அப்ரூவலுக்கு அனுப்பிச்சிடும். அப்ப பேங்க்லருந்து மேனேஜர் உங்களுக்கு கூப்பிட்டு, இது இந்த இந்த பணம் எதுக்காக அனுப்புறீங்க? இது இந்த மாரி சஸ்பீசியஸ் அக்கவுண்ட் இந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ குடுப்பாங்க. நீங்க அப்ரூவல் குடுத்ததுக்கு அப்புறம் தான் மாறும். அப்போ நீங்க அனுப்பக்கூடிய பணம் அப்படிங்கிறது இப்ப யாருக்கு அனுப்பிச்சாலும் உடனே போயிருதுல்ல. ஆனா இந்த டிபிடிஐ ஐபி உள்ள வரும்பொழுது, இது சஸ்பீசியஸான அக்கவுண்ட்க்கு நம்ம பணம் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா, அந்த அக்கவுண்ட்ஸ்ல கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு, இல்ல ஏதாச்சும் சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த சிஸ்டம் வந்து அதைய ஆட்டோமேட்டடா டிடெக்ட் பண்ணி அப்ரூவலுக்கு அனுப்ப ஆரம்பிக்கும். ஸோ ஒரு அ எ இன்டர்மீடியேட் லேயர் கிரியேட் ஆகும். இதுல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆன்லைன் ஃப்ராடுகள கம்பேர் பண்ணும்பொழுது, சரி போனா போது அப்படிங்கிற மாரி நம்ம ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா அவ்ளோ ஸ்கேம்ஸ் நடக்க ஆரம்பிச்சுருச்சு. அவ்ளோ ஸ்கேம்ஸ் இங்க இப்போ நடக்க ஆரம்பிச்சுருச்சு. நேத்து அந்த மீட்டப்லயும் கூட நம்ம பேசிட்டு இருக்கும்பொழுது, ஒரு புது ஸ்கேம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ஸ்கேம் வந்து 2 விஷயத்துல நடக்குது. ஓகே இது ஆ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். சாரி எவ்வளோ நேரம் பேசிட்டேன். ரொம்ப நேரம் பேசிட்டேனோ? ஓகே இந்த ஸ்கேம் வந்து உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா, தயவு செஞ்சு அலர்ட் ஆயிக்கிங்க. இப்போ புது ஸ்கேம் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே. கால் பண்ணுவாங்க. ஆ ம் HDFC லைஃப் இன்சூரன்ஸ்லருந்து கால் பண்றோம். இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனிலருந்து கால் பண்ணுவாங்க. ஏஎம்சி பெரிய பேங்க்ஸ் இந்த மாரி கம்பெனிலருந்து கால் பண்ணுவாங்க. 2 விஷயத்த அவங்க கையாளுறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அ இந்த மாரி ஃபோன் பண்ணி, ஆ நம்ம டேட்டாபேஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகே. நம்மளோட பேரு, நம்ம அப்பா பேர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அந்த டேட்டாபேஸ எங்கேயோ இருந்து ஆட்டை போட்டாய்ங்க. அது பிரச்சனை இல்ல. ஸோ ஆப்வியஸ்லி அவன் கால் பண்ணணும்னு என்னன்னா, இந்த மாரி உங்க அப்பா வந்து இந்த கம்பெனில சோ அண்ட் சோ ரிலையன்ஸோ இல்ல ஏதாச்சும் மாருதி இந்த மாரி ஏதோ ஒரு கம்பெனி சொல்லி, இந்த கம்பெனில வந்து உங்க அப்பா வந்து ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து இன்னும் ஹார்ட் காப்பியாவே இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு. ஹார்ட் காப்பியாவே இருக்கு. அத நீங்க டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி டிமேட் அக்கவுண்ட் கொண்டு வந்தா தான் விக்க முடியும். அத நீங்க இன்னும் 10 நாளுக்குள்ள கன்வெர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டாக்ஸ்லாம் வீணா போயிரும். அப்படிங்கிற மாரி இவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன நெனச்சுக்குவோம், நம்ம அப்பா நம்மளுக்கு தெரியாம ஏதோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு போல, அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, ஆ நம்ம அடுத்தது வந்து அப்படியான்னு நம்ம கேட்போம். அப்படியா நீங்க சுவாரஸ்யமா கேட்டுட்டாலே, அடுத்த கேள்வி அப்பா இருக்கிறாரா? இல்லையா? ஓகே. அப்பா இருந்தா ஓகே. இல்லைன்னா, அ வாரிசு சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப லீகலா பேசுனதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல, நீங்க அந்த ஸ்டாக்கோட வேல்யூ என்ன? மதிப்பு என்ன? அப்படிங்கிற மாரி கேட்பீங்க. அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் சொல்லுவாங்க. ஒரு பெரிய அமௌண்ட். உங்க அப்பா வாங்கி வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கினுடைய அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 40,00,000 ரூ. 50,00,000. ஸோ இது வந்து நீங்க டிமேட்ல வந்து இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இது டிமேட்ல கன்வெர்ட் பண்ணி அது டிஜிட்டலைஸ்டா கன்வெர்ட் பண்ணி டிமேட்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேஒய்சி பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ கேட்பாங்க. நீங்களும் குடுப்பீங்க. டாக்குமெண்ட்ஸ் தானேன்னு குடுப்பீங்க. எல்லாம் கேஒய்சி பண்ணுனதுக்கு அப்புறம் இதுக்கான சார்ஜ் கிட்டத்தட்ட ரூ. 3,00,000 நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கு. இத்தன நாளா நீங்க பே பண்ணாததுக்கு இது இந்த கவர்ன்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபைன் போடுது. ரூ. 10,00,000 ஃபைன் போடுது. அப்படிங்கிற மாரி பேசுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க ரூ. 50,00,000 ஸ்டாக்கா வரப்போகுது அப்படிங்கிறதுனால ஏன்னா இவங்க டேட்டாபேஸ் ஏன் ஸ்டாக்கா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இது ஏதோ புரோக்கரேஜ் நிறுவனத்திலிருந்து எடுத்த டேட்டாபேஸ் மாரி தான் தெரியுது இவங்க பேசுறத பார்த்தா. அப்போ ஸ்டாக் ரூ. 50,00,000 வரப்போகுது, ஸ்டாக் கிடைக்குங்கிற அது நீங்களும் கால்குலேஷன்லாம் போட்டு பார்ப்பீங்க. இவ்ளோ HDFC ஸ்டாக்கா? அப்ப இவ்ளோ பணம் வருமா? அப்படின்னு. அப்ப நீங்க பே பண்ணுவீங்க. இந்த மாரி நடந்துச்சுன்னா ஓகே. ஏமாந்துறாதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. இதே ஃபார்மேட்ட இன்சூரன்ஸ்லயும் பண்றாங்க. இன்சூரன்ஸ்ல எப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆ HDFC இன்சூரன்ஸ்லருந்து கூப்புடுறோம். இல்ல கோட்டாக் இன்சூரன்ஸ்லருந்து கூப்புடுறோம்.
இந்த மாதிரி நீங்க 2015, 16ல ஒரு HDFC இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க. 2 பிரீமியம் வந்து பே பண்ணியிருக்கீங்க. அது மெச்சூரிட்டி ஆகுது. அப்ப மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து நீங்க ரிட்ரீவ் பண்ணிக்கிறீங்களா? திருப்பி வாங்கிக்கிறீங்களா? அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான். அப்ப நம்ம சும்மா நமக்கு வாங்காமயே இருப்போம். நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தான் அவன் என்ன பண்ணுவான்னா, சார் 2 பிரீமியம் தான் பே பண்ணியிருக்கீங்க. 3 பிரீமியம் நீங்க பே பண்ணா தான் இத செட்டில் பண்ண முடியும். ஏன்னா 2 பிரீமியம் தான் நீங்க பே பண்ணியிருக்கிறதுனால, இந்த HDFC அமௌண்ட்ட வந்து இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் ரூ. 40,00,000 செட்டில் பண்ண முடியாது. ஸோ நீங்க பேலன்ஸ் ஒரு பிரீமியத்த நீங்க கட்டிட்டீங்கன்னா, நான் லிங்க் அனுப்பிச்சுடுறேன். அந்த லிங்க்ல போய் பேலன்ஸ் பிரீமியத்த நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய கனெக்டட் பேங்க் அக்கவுண்ட்க்கு அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ இது ஒரு 6 மந்த்ஸ் டியூரேஷன் ஆகும். இந்த மாரி பேசுவாய்ங்க. நீங்களும் நம்ம ஏதோ இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் போல இருக்கு. நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் சலாபப்பட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எப்படி? முடிஞ்சு போச்சு. அப்போ ஆப்வியஸ்லி அ இந்த மாரியான ஸ்கேம் வந்து ஏன்னா இது வந்து எனக்கு ரேண்டமா தான் வந்துச்சோ, இல்ல அப்படின்னு நம்ம அந்த சென்னை ஈவென்ட்ல பேசும்போது தான் நெறைய பேத்துக்கு இந்த கால்ஸ் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த ஸ்கேம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. யாராச்சும் ஃபோன் பண்ணி ஸ்டாக்கு உங்க அப்பா ஸ்டாக் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாலோ, இல்ல நீங்களே இன்சூரன்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க. அதுக்கு மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னு ஏதாவது சொன்னாலோ, தயவு செஞ்சு அவசரப்பட்டு ஏமாந்துராதீங்க. கேர்ஃபுல்லா மூவ் பண்ணுங்க. அதே மாரி மேல ஒரு பெரிய டேட்டாஸ் அப்படின்னு நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ நம்ம பார்த்தோம்னா, ஓரளவுக்கு எதுவும் இல்ல. நல்லா ஸ்மூத்தா தான் போய்க்கிட்டு இருக்கு. நாளைக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒரு டீசென்ட்டான ரிசல்ட்ஸ் தான். அ பணமும் பெரிய அளவுல சவுத் கொரியா மார்க்கெட்ஸ்லருந்து வெளிய வந்திருக்கு. யுஎஸ் மார்க்கெட்ஸ்லருந்து வெளிய ஏஐ ஸ்டாக்ஸ்லருந்து வெளிய வந்திருக்கு. இந்த பணம் மறுபடியும் இந்தியாவை நோக்கி வரணும்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும். அது எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். பட் என்ன நடந்தாலும் ஹெட்ஜஸ் எடுத்து வேல்யூஸ்ல டிசிப்ளினா மூவ் பண்ணிருங்க. மத்த பிரச்சனையெல்லாம் அப்புறமா நம்ம பேசிக்கலாம். ஓகே. டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். முதல்ல வேல்யூஸ டிஸ்கஸ் பண்ணுவோம். மத்தத நம்ம வி வில் டிஸ்கஸ் லேட்டர். ஓகே. ஸோ மூவ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இன்னைக்கு பிரைமரி சப்போர்ட்க்கு கீழ தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே. பிரைமரி சப்போர்ட்க்கு கீழ தான் ஓப்பன் ஆச்சு. மத்தபடி ஆ காம்ப்ளிகேட்டடான ஒரு மூவெல்லாம் இல்ல. பிரைமரி சப்போர்ட்க்கு கீழ ஓப்பன் ஆகி அடுத்து இன்ட்ராடே சப்போர்ட்டான 24,558 பிரேக் பண்ணி அதுக்கு கீழ ஆல்மோஸ்ட் அந்த பொசிஷனல் ஹேண்டில் அல்லது பொசிஷனல் புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,532 அப்படிங்கறத அச்சீவ் பண்ணுச்சு. அப்புறம் பஞ்சாயத்து ஃபுல்லாவுமே ஒட்டுமொத்த பஞ்சாயத்துமே இந்த 24,532க்கு மேல க்ளோஸ் பண்ணுவோமா இல்ல கீழே க்ளோஸ் பண்ணுவோமா? ஏன்னா அது புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அது. ஓகே. ஆல்மோஸ்ட் அந்த பொசிஷனல் ஹெடல்ல இருந்து நம்ம திரும்பிட்டு இருக்கோம். பொசிஷனல் ஹெடல் வந்து 24,778 பொசிஷனல் ஹெடல். 24,760ல இருந்து இந்த மார்க்கெட் விவசாயம் வந்துகிட்டு இந்த பொசிஷனல்ல இருந்து ரிட்டர்ன் ஆன மார்க்கெட்டுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஹோல்ட் அப்படிங்கிறது இந்த 24,532 தான். அப்படி இந்த ஹோல்ட பிரேக் பண்ணா கன்சாலிடேஷன் ஜோன் அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து ஃப்ரெஷ் புல் மார்க்கெட்டா, பியர் மார்க்கெட்டா அப்படிங்கிற டிபேட்டுக்குள்ள நம்ம போக ஆரம்பிப்போம். அப்ப மறுபடியும் ஃப்ரெஷ் புல் மார்க்கெட்டா, பியர் மார்க்கெட்டாங்கிற டிபேட்குள்ள போகக்கூடாதுன்னா 532வே இவங்க டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இன்னைக்கு அதுக்கான ஃபைட்டு தான் நீங்க காலையில 10 மணியிலிருந்து 10 இல்ல 9:30 மணியிலிருந்து சாயங்காலம் 3:30 மணி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது. திரும்ப 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 அந்த 24,532க்கு கீழ க்ளோஸ் பண்றதுக்கு பியர்ஸும், மேல க்ளோஸ் பண்றதுக்கு புல்ஸும் போனாங்க. பட் மேல அப்சைட் பொறுத்த வரைக்குமே 24,558 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ட்ராடே சப்போர்ட்ட தாண்டி மார்க்கெட்ட அலோவ் பண்ணல. அதே நேரத்துல பிரைமரி சப்போர்ட்டுக்கும் கீழ இருந்ததுனால பியர்ஸோட கை தான் பெரிய அளவுல மேலோங்கி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். க்ளோஸ பொறுத்த வரைக்கும் இது ஈவன் தோ ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ்னாலுமே மந்த்லி ரெசிஸ்டன்ஸான 24,532க்கு கீழ தான் அது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த க்ளோஸ பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணிரலாம். நாளத்த மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் 24,532 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். அதுதான் மந்த்லி ரெசிஸ்டன்ஸும். 24,532 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே. அதுக்கு மேல பொசிஷனல் ஹெடல் வந்து 24,778. அதுக்கும் மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,962. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ பொறுத்த வரைக்கும் 24,658, 24,628, 24,562. அதே மாதிரி 24,488 தான் பிரைமரி சப்போர்ட் அண்ட் மந்த்லி சப்போர்ட். ரெண்டுமே அதுதான். இதுக்கு கீழ அடுத்த பொசிஷனல் ஹெடல் வந்து 24,268. அதுக்கு கீழ அடுத்த மந்த்லி சப்போர்ட் 24,028. இன்ட்ராடே சப்போர்ட்ஸ பொறுத்த வரைக்கும் 24,432, 358 அண்ட் 328. ஓகே. இத காட்டிலும் முக்கியமான இன்னைக்கு ஒரு விஷயம் எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எக்ஸ்பிரியில சிஏஎஸ் வந்து பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணல. 22 பாயிண்ட்ஸ் தான். இண்டிகேட்டிவ் பிரைஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதே மாரி முக்கியமான பாயிண்ட்ட நீங்க நோட் பண்ணிக்கணும்.
அந்த கேப் வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் தான் பெரிய அளவுக்கு அதிகமா இருந்துச்சு தவிர, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் உடனடியா இந்த சிஎஸ் இம்பாக்ட் சரியாயிருச்சு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரிய பார்க்கணும். அதனால ஆகஸ்ட் மந்த்லி எக்ஸ்பைரி முடியிற வரைக்கும் பொறுமையா மூவ் பண்ணுங்க. எனிவே அந்த கேப்ஸ் ரெடியூஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். லிக்விடிட்டி இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அதையே. ஏன்னா லிக்விடிட்டி இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த டிரான்ஸ்பரன்ஸ் ஸ்பேஸ் சிஎஸ் வந்து பெரிய அளவுக்கான பாசிட்டிவான விஷயம் தான். லிக்விடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுது தான், அந்த 3:15 க்ளோஸுக்கும் 3:30 மணி அஃபிஷியல் க்ளோஸுக்கும் நடுவுல பெரிய கேப் விழுகும். இப்ப 2 நாளா அது கம்மியாயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இது கேம் பிளேவா இல்ல உண்மையாலுமே லிக்விடிட்டி இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிறத மந்த்லி எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பொசிஷன்ஸ கேர்ஃபுல்லா ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. ஓஐ பொறுத்தவரைக்கும் இன்னத்த எக்ஸ்பைரி ஓரளவுக்கு சிறப்பாவே முடிஞ்சுச்சு. ஆ நாளத்த எக்ஸ்பைரில என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். நாளத்த எக்ஸ்பைரி பொறுத்தவரைக்கும் 2 பேரும் டிஃபென்ஸ் வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் வச்சிருக்காங்க. அது குழப்பம் இல்ல. அட்டாக் பொசிஷன்ஸ பொறுத்தவரைக்கும் பிஎஸ் இன்னைக்கு கம்மி பண்ணல. பிஎஸ் வந்து கம்மி பண்ணலங்கிறத தாண்டி ஸ்லைட்டா அங்கங்க தூவி விட்டுருக்காங்க. ஆனா புல்ஸ பொறுத்தவரைக்கும் அட்டாக் பொசிஷன்ஸ் நெறைய இடங்கள்ல கவர் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் நெறைய இடங்கள்ல கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. டிஃபென்ஸ் மட்டும் 2 பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அட்டாக் பொசிஷன்ஸ பொறுத்தவரைக்கும் பிஎஸ் அ மெயின்டெயின் பண்றாங்க. புல்ஸ் கவர் பண்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அத புரிஞ்சுக்கலாம். ஓகே. நீங்க அத விட்டுட்டு நீங்க பேங்க் நிஃப்டிய பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஸ்டில் அதே ஸ்விங்குக்குள்ள தான் இருக்கும். ஆக்சுவலா நேத்து பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் 57,882 தான். அதுதான் பிரைமரி சப்போர்ட்டும், அதுதான் மந்த்லி சப்போர்ட்டும். அதுக்கு கீழ தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கு அடுத்த மந்த்லி சப்போர்ட்டான 57,332 நோக்கி மார்க்கெட் வேகமா நகர ஆரம்பிச்சது. 350 கிட்ட வரும்பொழுதே மார்க்கெட்ட புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. மறுபடியும் அதே ஸ்விங்குக்குள்ள தான் குளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஃபிளாட் டூ நெகட்டிவ் குளோஸ் தான். ஸோ அத கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த குளோஸ பொறுத்தவரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 57,632. பிரைமரி சப்போர்ட் 57,562. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 57,882, 58,222, 58,788. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழ அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 57,332, 56,772 அண்ட் 56,212. அதே மாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒரே எட்டு பார்த்தரலாம் நம்ம. பெருசா எதுவும் சேஞ்சஸ் நடக்கல. எல்லாம் சொற்ப அளவோட தான் இருக்கு. பட் பியர் சைட்ல வந்து புல் சைட்ல வந்து நெறைய இடங்கள்ல டிஃபென்ஸுமே சேர்ந்து கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டிஃபென்ஸுமே சேர்ந்து கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இத கொஞ்சம் நோட் பண்ணணும். ஏன்னா புல்ஸ் வந்து டிஃபென்ஸ கவர் பண்ணியிருக்காங்க. பிஎஸ் டிஃபென்ஸ கவர் பண்ணல. பிஎஸ் வந்து அட்டாக் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதே முதல்ல டெண்டன்ட் டு சேஞ்ச். நாளைக்கு காலையில நைட் ட்ரம்ப் வந்து நாங்க சமாதானம் ஆயிட்டோம்னா காலையில ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்டஸ் மாத்திட்டு போறாங்க. ஸோ நாளைக்கு காலையில மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எனிவே நான் சொன்ன ஸ்கேம்ஸ பொறுத்தவரைக்கும் அதை ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு யாராச்சுக்கும் தெரியவும் படுத்திருங்க அதைய. ஓகே. ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு கால் பண்ணும்பொழுது சில நேரங்கள்ல அப்பா எடுத்திருப்பாரோ, நம்ம எடுத்திருப்போமோ நெறைய கன்ஃப்யூஷன்ல ஒரு பிரீமியத்த பே பண்ணிருவோம். ஆனா ரொம்ப கன்வின்ஸ்டா பேசுறாங்க. நம்மளோட டீட்டெயில் இருந்து எல்லாமே கரெக்ட்டா சொல்றாங்க. ஸோ ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜாக்கிரதையா மூவ் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மீட் பண்ணுவோம். தேங்க் யூ எவரிஒன். எஸ் தேங்க் யூ எவரிஒன். தேங்க் யூ எவரிஒன்.